இன்றைய தலைப்புச் செய்திகள். திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையில் நாளை பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரை நடைபெறும் இடம் மற்றும் முழு வீடியோ தொகுப்பு. நெல்லையில் தேவக தலைவர் விஜய் பரப்புரை. காவல்துறை விதித்துள்ள 51 அதிரடி நிபந்தனைகள். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தேர்தல் பரப்புரை குறித்த முக்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலியில் நாளை நடைபெறவிருக்கும் பரப்புரைக்கான காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். இதற்கான ஏற்பாடுகள் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரைகளுக்கு அனுமதி கோரியிருந்த தேவக நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பில் சுமார் 51 கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பயண திட்டம். நாளை காலை விமானம் மூலம் தூத்துக்குடி வந்திறங்கும் விஜய் அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பயணிக்கிறார். முதலில் தூத்துக்குடி தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பின்னர் மதியத்திற்கு மேல் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய 2 முக்கிய தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இறுதியாக மீண்டும் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளார். காவல்துறையின் 51 நிபந்தனைகள். பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை விதித்துள்ள 51 நிபந்தனைகளில் முக்கியமானவை. பாதுகாப்பு ஏற்பாடுகள். சாதாரண பொதுக்கூட்டத்திற்கு போலன்றி தலைவருக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது. வசதிகள். கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதி, அவசரகால ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ரோட் ஷோ. திறந்த வாகனத்தில் தலைவர் பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் அனுமதிக்கப்பட்ட பாதையை தவிர வேறு பாதைகளில் செல்லக்கூடாது. பேச்சு கட்டுப்பாடு. குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே உரையாற்ற வேண்டும். மற்ற இடங்களில் போக்குவரத்தும் பொதுமக்களுக்கும் இடையூறு இன்றி வாகனம் செல்ல வேண்டும். நிர்வாகிகளின் விளக்கம். இதுகுறித்து தேவக நிர்வாகிகள் கூறுகையில், காவல்துறை விதித்துள்ள அனைத்து 51 விதிமுறைகளும் நாங்கள் முறையாக பின்பற்றுவோம். மேடை அமைக்கும் பணிகள் முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வரை அனைத்தும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நடைபெறுகின்றன. நாளை தமிழகத்தை ஆளப்போகும் வருங்கால முதல்வர் விஜயை வரவேற்க தென் மாவட்ட மக்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். எதிர்பார்ப்பு. இந்த பரப்புரையில் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்களையும் ஆதரித்து விஜய் உரையாற்ற உள்ளார். இதனால் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் நெல்லை மாநகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தலைப்புச் செய்திகள். திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையில் நாளை பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரை நடைபெறும் இடம் மற்றும் முழு வீடியோ தொகுப்பு. நெல்லையில் தேவக தலைவர் விஜய் பரப்புரை. காவல்துறை விதித்துள்ள 51 அதிரடி நிபந்தனைகள். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தேர்தல் பரப்புரை குறித்த முக்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலியில் நாளை நடைபெறவிருக்கும் பரப்புரைக்கான காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். இதற்கான ஏற்பாடுகள் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரைகளுக்கு அனுமதி கோரியிருந்த தேவக நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பில் சுமார் 51 கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பயண திட்டம். நாளை காலை விமானம் மூலம் தூத்துக்குடி வந்திறங்கும் விஜய் அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பயணிக்கிறார். முதலில் தூத்துக்குடி தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பின்னர் மதியத்திற்கு மேல் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய 2 முக்கிய தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இறுதியாக மீண்டும் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளார். காவல்துறையின் 51 நிபந்தனைகள். பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை விதித்துள்ள 51 நிபந்தனைகளில் முக்கியமானவை. பாதுகாப்பு ஏற்பாடுகள். சாதாரண பொதுக்கூட்டத்திற்கு போலன்றி தலைவருக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது. வசதிகள். கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதி, அவசரகால ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ரோட் ஷோ. திறந்த வாகனத்தில் தலைவர் பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் அனுமதிக்கப்பட்ட பாதையை தவிர வேறு பாதைகளில் செல்லக்கூடாது. பேச்சு கட்டுப்பாடு. குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே உரையாற்ற வேண்டும். மற்ற இடங்களில் போக்குவரத்தும் பொதுமக்களுக்கும் இடையூறு இன்றி வாகனம் செல்ல வேண்டும். நிர்வாகிகளின் விளக்கம். இதுகுறித்து தேவக நிர்வாகிகள் கூறுகையில், காவல்துறை விதித்துள்ள அனைத்து 51 விதிமுறைகளும் நாங்கள் முறையாக பின்பற்றுவோம். மேடை அமைக்கும் பணிகள் முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வரை அனைத்தும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நடைபெறுகின்றன. நாளை தமிழகத்தை ஆளப்போகும் வருங்கால முதல்வர் விஜயை வரவேற்க தென் மாவட்ட மக்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். எதிர்பார்ப்பு. இந்த பரப்புரையில் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்களையும் ஆதரித்து விஜய் உரையாற்ற உள்ளார்.
இதனால் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் நெல்லை மாநகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தலைப்பு செய்திகள். திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையில் நாளை பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரை நடைபெறும் இடம் மற்றும் முழு வீடியோ தொகுப்பு. நெல்லையில் தேவக தலைவர் விஜய் பரப்புரை. காவல்துறை விதித்துள்ள 51 அதிரடி நிபந்தனைகள். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தேர்தல் பரப்புரை குறித்த முக்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலியில் நாளை நடைபெறவிருக்கும் பரப்புரைக்கான காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். இதற்கான ஏற்பாடுகள் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரைகளுக்கு அனுமதி கோரியிருந்த தேவக நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பில் சுமார் 51 கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பயண திட்டம். நாளை காலை விமானம் மூலம் தூத்துக்குடி வந்திறங்கும் விஜய் அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பயணிக்கிறார். முதலில் தூத்துக்குடி தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பின்னர் மதியத்திற்கு மேல் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய 2 முக்கிய தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இறுதியாக மீண்டும் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளார். காவல்துறையின் 51 நிபந்தனைகள். பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை விதித்துள்ள 51 நிபந்தனைகளில் முக்கியமானவை. பாதுகாப்பு ஏற்பாடுகள். சாதாரண பொதுக்கூட்டத்திற்கு போலன்றி தலைவருக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது. வசதிகள். கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதி, அவசரகால ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ரோட் ஷோ. திறந்த வாகனத்தில் தலைவர் பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் அனுமதிக்கப்பட்ட பாதையை தவிர வேறு பாதைகளில் செல்லக்கூடாது. பேச்சு கட்டுப்பாடு. குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே உரையாற்ற வேண்டும். மற்ற இடங்களில் போக்குவரத்தும் பொதுமக்களுக்கும் இடையூறு இன்றி வாகனம் செல்ல வேண்டும். நிர்வாகிகளின் விளக்கம். இதுகுறித்து தேவக நிர்வாகிகள் கூறுகையில், காவல்துறை விதித்துள்ள அனைத்து 51 விதிமுறைகளும் நாங்கள் முறையாக பின்பற்றுவோம். மேடை அமைக்கும் பணிகள் முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வரை அனைத்தும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நடைபெறுகின்றன. நாளை தமிழகத்தை ஆளப்போகும் வருங்கால முதல்வர் விஜயை வரவேற்க தென் மாவட்ட மக்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். எதிர்பார்ப்பு. இந்த பரப்புரையில் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்களையும் ஆதரித்து விஜய் உரையாற்ற உள்ளார். இதனால் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் நெல்லை மாநகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தலைப்பு செய்திகள். திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையில் நாளை பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரை நடைபெறும் இடம் மற்றும் முழு வீடியோ தொகுப்பு. நெல்லையில் தேவக தலைவர் விஜய் பரப்புரை. காவல்துறை விதித்துள்ள 51 அதிரடி நிபந்தனைகள். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தேர்தல் பரப்புரை குறித்த முக்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலியில் நாளை நடைபெறவிருக்கும் பரப்புரைக்கான காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். இதற்கான ஏற்பாடுகள் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரைகளுக்கு அனுமதி கோரியிருந்த தேவக நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பில் சுமார் 51 கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பயண திட்டம். நாளை காலை விமானம் மூலம் தூத்துக்குடி வந்திறங்கும் விஜய் அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பயணிக்கிறார். முதலில் தூத்துக்குடி தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பின்னர் மதியத்திற்கு மேல் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய 2 முக்கிய தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இறுதியாக மீண்டும் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளார். காவல்துறையின் 51 நிபந்தனைகள். பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை விதித்துள்ள 51 நிபந்தனைகளில் முக்கியமானவை. பாதுகாப்பு ஏற்பாடுகள். சாதாரண பொதுக்கூட்டத்திற்கு போலன்றி தலைவருக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது. வசதிகள். கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதி, அவசரகால ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ரோட் ஷோ. திறந்த வாகனத்தில் தலைவர் பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் அனுமதிக்கப்பட்ட பாதையை தவிர வேறு பாதைகளில் செல்லக்கூடாது. பேச்சு கட்டுப்பாடு. குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே உரையாற்ற வேண்டும். மற்ற இடங்களில் போக்குவரத்தும் பொதுமக்களுக்கும் இடையூறு இன்றி வாகனம் செல்ல வேண்டும். நிர்வாகிகளின் விளக்கம். இதுகுறித்து தேவக நிர்வாகிகள் கூறுகையில், காவல்துறை விதித்துள்ள அனைத்து 51 விதிமுறைகளும் நாங்கள் முறையாக பின்பற்றுவோம். மேடை அமைக்கும் பணிகள் முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வரை அனைத்தும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நடைபெறுகின்றன. நாளை தமிழகத்தை ஆளப்போகும் வருங்கால முதல்வர் விஜயை வரவேற்க
தென் மாவட்ட மக்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். எதிர்பார்ப்பு: இந்த பரப்புரையில் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்களையும் ஆதரித்து விஜய் உரையாற்ற உள்ளார். இதனால் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் நெல்லை மாநகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தலைப்பு செய்திகள்: திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையில் நாளை பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரை, நடைபெறும் இடம் மற்றும் முழு வீடியோ தொகுப்பு. நெல்லையில் தேவக தலைவர் விஜய் பரப்புரை, காவல்துறை விதித்துள்ள 51 அதிரடி நிபந்தனைகள். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தேர்தல் பரப்புரை குறித்த முக்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலியில் நாளை நடைபெறவிருக்கும் பரப்புரைக்கான காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். இதற்கான ஏற்பாடுகள் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரைகளுக்கு அனுமதி கோரியிருந்த தேவக நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பில் சுமார் 51 கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பயண திட்டம்: நாளை காலை விமானம் மூலம் தூத்துக்குடி வந்திறங்கும் விஜய் அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பயணிக்கிறார். முதலில் தூத்துக்குடி தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பின்னர் மதியத்திற்கு மேல் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய 2 முக்கிய தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இறுதியாக மீண்டும் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளார்.